Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளிக்கு ஸ்பெஷலா நம்ம சுயம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது இந்த ரெசிபியை பாத்தீங்கன்னா சியம், சுசியம், சுழியம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமான சியம் ரெசிபி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா தீபாவளிக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு. முதல்ல இப்போ நம்ம கார சியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்துக்கிறேன். பச்சரிசியும் உளுத்தம்பருப்பையும் சமமாகவே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை நல்லா அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். அரிசி பருப்பு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு நல்லா நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஊற வைக்க வேணாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு தண்ணி இல்லாமல் அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக எழும்பி வரும். மாவை நல்லா நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மாவு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக இருந்தால் எண்ணெயில் எடுத்து போட முடியாது. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டு இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3லேருந்து 4 பச்சை மிளகாவை எடுத்து நான் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துருவல் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளேவர் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம எதுலையுமே சேர்க்கல. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ கலந்து கொடுத்துட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு சியம் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் மாவு எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு மாவை நம்ம போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு நான் குக் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக ரொம்பவும் ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணோம்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சிக்கலாம். மாவு உள்ளே நல்லா வெந்திருக்கணும், மேலேயும் நல்லா கலர் வரணும். அதனால் தீ ஃபுல்லாக வைக்கும்போது சீக்கிரம் மேலே கலர் வந்துடும், உள்ள மாவு பச்சையாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக நான் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். அப்பப்போ இப்படி கரண்டி வச்சு மட்டும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சியம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து மேலேயும் பார்த்தீங்கன்னா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும். சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக நம்ம பார்த்தீங்கன்னா கார சியம் ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம செய்வோம், காரமும் இனிப்பும் செய்வோம். இப்போ அடுத்ததாக நம்ம இனிப்பு சியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 120 கிராம் இருக்குது. எந்த கப்பில் நம்ம கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற பொருளையும் எடுக்கும்போது அளவு சரியாக இருக்கும். கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி ஒரு 3-4 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பை தண்ணியில் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன்.
பருப்பு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பை வந்து ஊற வைக்கல, அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா கூட சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஆனால் இப்போ நான் வந்து கடலைப்பருப்பை ஊற வைக்காமல் அப்படியே நான் வந்து வேக வைக்கிறதுனால கொஞ்சம் 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பருப்பு வந்து நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு பருப்பு வந்து வேக வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த தண்ணியை வடிச்சிட்டு வெறும் கடலைப்பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடித்ததுக்கப்புறமா மத்து அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேஷர் வச்சு நம்ம மசிச்சுக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லாவே பருப்பை வந்து வேக வச்சதுனால சும்மா அப்படி மசிச்சாலே போதும், பருப்பு வந்து மசிஞ்சு வந்துடும். இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு திருப்பி எடுத்திங்கன்னா போதும், பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். ரொம்ப கூழ் மாதிரி மசிக்கக்கூடாது. மிக்சிலெலாம் போட்டிங்கன்னா பருப்பு வந்து அது கொஞ்சம் தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி மசிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூசி கல்லெல்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால முதல்ல வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டு இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காயோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காவும் கொஞ்சம் நிறையா இருந்தால் சாப்பிட நல்லா இருக்குன்றதுனால 1 கப் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு தேங்காவை நல்லா வதக்கிக்கலாம். தேங்காவை 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மசிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு வீடியோவில், பருப்பு வந்து நான் வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தான் நான் மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு கலந்து கொடுக்க வந்து அது கொஞ்சம் நல்லா நைஸாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ கரெக்டாக இருக்கும். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை கரைசல் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாக வந்துடும் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இலக்கமாக இருந்தது. இப்போது நல்லா குக் பண்ண நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். கையில் எடுத்து நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் சூடாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ கரெக்டாக இருக்கும் உருண்டை பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கையில் தொடுற அளவுக்கு பூர்ணம் வந்து சூடாக ஆறட்டும். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மேலே கோட்டிங் வந்து நான் வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு மாவு இன்றைக்கி அரைக்கிறீங்கன்னா அப்போவே செய்கிறீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவே அரைச்சி 1 நாள் ஆச்சு மாவு அப்படின்னாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க மாவு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அரைச்ச மாவு இது. நான் 1 நாள் கழித்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் லைட்டாக எண்ணெய் குடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் இது கூட மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கூட இது மாதிரி கூட மைதா மாவு சேர்த்து நீங்கள் செய்யலாம். நான் எடுத்துருக்கிற மாவில் உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் மாவு தான். இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உள்ளே ஸ்வீட்டே போட்டிருந்தாலும் மேலே கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மாவு. அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இட்லி மாவு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, மைதா மாவில் கூட நீங்கள் செய்யலாம். சுழியம் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவுலேயும் செய்வாங்க. மைதா மாவில் செய்கிறதா இருந்தால் மைதா மாவு கூட உப்பு கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா எழும்பி வரும். மைதா மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி இட்லி மாவில் கூட செய்யலாம். நான் வந்து நேற்று எடுத்த மாவுன்றதுனால இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுனால மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதே நீங்கள் இன்றைக்கி தான் அரைக்கிறீங்க, இப்போ தான் அரைச்சிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மைதா மாவில் எதுவுமே சேர்க்க வேணாம், உப்பு மட்டும் சேர்த்து ஸ்நாக்ஸ் செய்யலாம், சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம பூர்ணத்தை உருண்டை பண்ணி இதில் டிப் பண்ணி தான் எண்ணெயில் போடணும். அதனால் கொஞ்சம் மாவு இலக்கமாக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து மாவை கரைச்சிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நான் கரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும். நம்ம பூர்ணத்தை இந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி தான் எண்ணெயில் போடணும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும்.
மேலே மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூர்ணம் வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு குறைஞ்சிடுச்சு. ஒரு முறை பூர்ணத்தை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உருண்டை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு சுழியம் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பூர்ணத்தை உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பூர்ணத்தையும் நான் வந்து பிளேட்டில் உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவில் வந்து இந்த பூர்ணத்தை போட்டு நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் எடுத்து போடணும். கொஞ்சம் மாவு வந்து நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் இப்படி லைட்டாக நம்ம வழிச்சிட்டோம்னா கீழே ஒழுகாமல் இருக்கும். இப்போ எடுத்து அப்படியே எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவை நம்ம எடுத்து போட்டு பார்த்தோம்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. மாவு போட்டதுமே இந்த மாதிரி மேலே வந்து எழும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெயை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப காயலைனாலும் சுழியும் போடும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடியில் போய் கடாயில் உட்காந்துரும். அப்புறம் அடி பிடிச்சிக்கும் அப்படியே. அதனால் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூர்ணத்தை மாவில் டிப் பண்ணி கடாயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டதுமே கரண்டி வச்சு திருப்பி கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி கொடுக்கணும். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். உள்ள பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வேக வச்சு தான் செஞ்சுருக்கோம். அதனால் உள்ள பூர்ணம் வந்து குக் ஆகணும் அப்படின்னு இல்லை. மேலே இருக்கிற மாவு மட்டும் நல்லா வெந்து குக் ஆனால் போதும். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்துடலாம். பாருங்கள், நான் முதல்ல போட்ட போண்டா வந்து நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். அப்பப்போ திருப்பி கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கரெக்டாக வெந்து ஒரே மாதிரி கலர் வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டுக்கோங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பூர்ணத்தையும் மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்நாக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுழியம், சுசியம், சுயம், இப்படி இந்த ஸ்நாக்குக்கு 3 வகையான பேர் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம சுசியம் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், மேலே நல்லா மொறு மொறுன்னு, உள்ள சாஃப்டாக பூர்ணம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி காரம் இனிப்பு 2 விதமான சிஎம் ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.